பொதுவா ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது, என்னென்ன பிரச்சனைக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க? நல்லா இருக்கிறவங்கலாம் ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க. நல்லா இருக்கிறவங்க எதுக்கு ஜோதிடர தேடி வரப்போறாங்க? கஷ்டம் இருக்கிறவங்க தான் ஜோதிடர தேடி வருவாங்க. கஷ்டம் இருக்கிறவங்க தான் நெறைய கோவிலுக்கும் போவாங்க இல்லையா? ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில நம்ம நெறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன பிரச்சனைகளுக்காக ஜாதகம் பார்க்க வருவாங்க? கல்யாணத்துக்காக, எப்ப கல்யாணம் நடக்கும்? அல்லது கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னா என்ன பண்றது? குழந்தை பேறு இல்ல. நெறைய பேரு ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, "அம்மா நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். குழந்தை நல்லபடியா பொறக்கணும். ஏதாவது சொல்லுங்கம்மான்னு" கேட்பாங்க. குழந்தை பேறுக்காக, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, கடன் தீர்றதுக்கு. அதே மாதிரி அதிகமா ஜாதகம் பார்க்க வரவங்க, வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா, எங்க மேல ஒரு கேஸ் ஆயிடுச்சு, அல்லது நாங்க ஒரு கேஸ் குடுத்துருக்கோம், ஒரு வழக்கு போயிட்டு இருக்குது, இது என்ன ஆகும்? இந்த மாரி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாதகம் பார்க்க வருவாங்க. பொதுவா நம்ம தசா புத்தி கணிக்கும்போது, இந்த தசா, இந்த புத்தியில ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள வழக்கு அப்படின்றதுல மாட்டி விடலாம் அப்படின்றது நம்ம கணிப்போம். இது நடந்தே தீரும்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நான் என்னோட பதிவுகள பலமுறை சொல்லியிருக்கேன். இப்படி இருந்தா இது நடக்கலாம். நடக்கலாம் அப்படிதான் சொல்லணுமே தவிர, நடந்தே தீரும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனா வழக்கை சந்திக்கக்கூடிய காலகட்டம்ன்றது ஜாதகத்துல வரும். அதனுடைய தசாபுத்தி வருகிற போது, ஏதோ ஒரு விதத்துல ஒரு வழக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதோ ஒரு வழக்கு நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. சில பேர் இந்த விவாகரத்துக்கெல்லாம் கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கும். அது எப்பமா முடியும் கேட்பாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலம்மா, திடீர்னு அந்த பொண்ணு வந்து பிடிக்கலன்னு சொல்ட்டாங்க. நெறைய ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எப்போ முடியும்னு தெரியலன்பாங்க. இதே மாரி பெண்களும் சொல்லுவாங்க. திடீர்னு அவர் வந்து பிடிக்கலன்னு சொல்ட்டாரு. ஒரு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குது. எப்போ முடியும்னே தெரியல. ஏன்னா அது முடிஞ்சா தான் அடுத்த திருமணத்த பத்தியே யோசிக்க முடியும். அதனால அது எப்போ முடியுதுன்னு தெரியலம்பாங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனைன்னு கேஸ் ஆயிடுச்சு. அது எப்போ முடியுமோ தெரியலம்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வழக்கு ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருக்கு. அது முடிவுக்கு வரமாட்டேங்குது. அது உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது. உங்க பக்கம் எந்த தப்புமே இல்ல. நீங்க நல்லவங்க. நீதியா, நியாயமா நீங்க இருக்கிறீங்க. ஆனா, தேவையில்லாம ஒரு வழக்குல மாட்டிட்டு கஷ்டப்படுறீங்கன்னா, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு திரும்ப சொல்றேன், நியாயமா இருக்கணும். எல்லா தப்பையும் பண்ணிட்டு, அதிலிருந்து மீண்டு வரதுக்கு நான் கோயிலுக்கு போறேன்னு போவதில் எந்த பலனும் இல்லை. அப்போ நாங்க நல்லவங்க தான். எங்களுக்கு நெறைய பேரு இந்த விவாகரத்துக்காக கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணோ, பையனோ அவங்க அம்மா, அப்பாலாம் பேசும்போது ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசுவாங்க. "ரொம்ப செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம்மா. அவ்ளோ ஆசையா கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்படி ஆயிடுச்சு. அந்த கேஸ் எப்போ முடியும்னே தெரியலன்னு" சொல்லுவாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு வழக்கு உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்ததுன்னா, அதுலருந்து மீண்டு வருவதற்கு லலிதா சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய ஒரு நாமத்த நான் சொல்றேன். தேன் கலந்த பால், பால்ல தேன் கலந்து நிவேதனம் வச்சு நீங்க லலிதாம்பிகையை நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீசக்கரம் இருந்தா பொதுவாவே இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு செய்றவங்க, லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறவங்க, இவங்கலாம் வந்து என்ன துன்பம் வந்தாலும் அம்பிகை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றி கொடுப்பாள். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இல்ல எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இதுலருந்து மீண்டு வரதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா, நான் சொல்லக்கூடிய இந்த நாமத்தை தேன் கலந்த பால் நிவேதனமாக அம்பாளுக்கு வச்சு இந்த நாமத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஓம் சாமரஸ்ய பராய நாயை நமக. ஓம் சாமரஸ்ய பராய நாயை நமக. இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிற போது, ரொம்ப எங்களை வருத்திக்கிட்டு இருக்கு அந்த வழக்கு. நாங்க எப்போ அதுலேருந்து மீண்டு வரப்போறோம்னு தெரியல அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்போது, இந்த நாமத்தை சொல்லி அம்பிகையை வழிபாடு செய்தால், அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் என்பது நம்பிக்கை. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.